ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ப்பிணி பெண்களுக்கான உணவு முறையில் பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கான கர்ப்பகால ஊட்டச்சத்துக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து ஆரோக்கியமான கர்ப்பம் வந்து அது ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைவதற்கும் இந்த சரியான ஊட்டச்சத்து உணவுகள் நான் சாப்பிட வேண்டும். ஆரோக்கியமான உணவில் வந்து நம்ம ஏராளமான பழங்கள், காய்கறி, தானியங்கள் போன்ற புரோட்டீன் வகைகள், ஆரோக்கியமான கொழுப்புச்சத்து இதெல்லாம் வந்து இந்த கர்ப்ப காலத்தில் நம்ம கொடுக்கணும். அதாவது தட்டில் பாதி பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிரப்பப்படுவது வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதாவது பெண்களுக்கு கர்ப்ப பெண்களுக்கு அதாவது எல்லா வகையான ஊட்டச்சத்தும் வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். அப்பதான் குழந்தை வந்து முழுமையான வளர்ச்சி அடையும், மனதளவிலும் உடல் அளவிலும் வளர்ச்சி அடையும். போலிக் அமிலம் நிறைந்த உணவுகள் பற்றி பார்ப்போம். போலிக் அமிலம் நிறைந்த உணவுகளில் என்னென்னா பச்சை இலை காய்கறிகள், அப்புறம் பருப்பு வகைகள், அவகோடோ, பயிர் வகைகள், ரொட்டி, ஆரஞ்சு, பீன்ஸ் மற்றும் இதெல்லாம் வந்து போலிக் ஆசிட் அமிலம் நிறைந்த உணவுகள். தினை, வரகு, சாமை இதெல்லாமே வந்து போலிக் ஆசிட் நிறைந்த உணவுகள். இது வந்து என்னன்னா, அதாவது குழந்தைகளின் மூளை முதுகெலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப ஊட்டச்சத்தான ஒரு உணவாக இருக்கிறது. கர்ப்ப காலத்தில் இரத்தத்தை அதிகரிக்கவும் நரம்பு குறைபாடுல போகிறதுக்கும் இது வந்து உதவுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கால்சியம் நிறைந்த உணவுகள். கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன? பால் சார்ந்த பொருட்கள், அதாவது தயிர், சீஸ் அதெல்லாம் வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள். அது வந்து என்ன பண்ணும்னா, அதுக்கு நம்ம கருவில் உள்ள குழந்தையினுடைய இதய மற்றும் நரம்பு செயல்பாடுகளுக்கு வந்து இந்த கால்சியம் சத்து மிகவும் உதவி புரிகிறது. நரம்பு செயல்பாட்டுக்கும் இந்த கால்சியம் சத்து வந்து உதவியாக இருக்குது. வலுவான எலும்பு, பற்கள் மற்றும் குழந்தைகளின் தசை வளர்ச்சிக்கும் இது உதவுது. அடுத்தது வைட்டமின் சி பற்றி நம்ம பார்ப்போம். கர்ப்ப காலத்தில் நம்ம வந்து வைட்டமின் சி வந்து அதிகமாக கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது முட்டைக்கோசு, ப்ரக்கோலி, ஸ்ட்ராபெரி, சிட்ரஸ் பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளணும். வைட்டமின் சி நிறைந்த பழங்கள்ல இந்த சிட்ரஸ் ஃப்ரூட், ஆரஞ்சு, கொய்யா இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுக்கும்போது இப்போ பற்களுக்கும் மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கும் இது வந்து வளர்ச்சியை தருது. மலச்சிக்கல் தவிர்க்கும் உணவு பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து மலச்சிக்கல் உணவு என்னென்னா, ரொட்டி, அதாவது காய்கறி, பழங்கள், கீரை வகைகள் இல்லாமல் எல்லா முழு தானியங்களில் வந்து என்ன சொல்லுவாங்க, மலச்சிக்கல் போக்குற உணவுன்னு சொல்லுவாங்க. இது கர்ப்ப காலத்தில் இந்த மலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் வந்து இந்த ஓட்ஸ், மூழு தானியம் போன்ற இந்த உணவுகளில் சாப்பிடும்போது மலச்சிக்கல் வந்து தவிர்க்கும். இது மட்டும் இல்லாமல் கீரைகளும் சேர்த்துக்கொள்ளலாம். கீரைகள் சேர்த்துக்கும் போதும் அதுவும் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை வந்து இது தவிர்க்கும். புரதச்சத்துள்ள உணவுகள் பற்றி பார்ப்போம். புரதச்சத்து நம்ம கர்ப்ப பெண்களில் ஹீமோகுளோபின் அளவு வந்து தயாரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் கருவில் ரத்தம் வந்து அதிகமாக தேவைப்படுது, இது வந்து பூர்த்தி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெலிந்த இறைச்சியெலாம் நம்ம சாப்பிடும்போது அது அமினோ ஆசிட்ஸ்லாம் இதில் வந்து அதிகமாக இருக்குது, இதெல்லாம் சாப்பிடலாம். இது விதைகள், கொட்டைகள், கொட்டைகள் என்னென்னு சொல்லுவாங்க, பாதாம், முந்திரி அதெல்லாம் இருக்குதுல்ல, வால்நட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஏன்னா அதில் வந்து புரதச்சத்து நிறைந்தது. இது வந்து என்ன பண்ணுன்னா, கருவுள்ள திசுக்கள் இருக்குதுல்ல அதை வந்து வளர்க்க உதவும். கர்ப்பப்பை தசைகளையும் அது வந்து சரி செய்ய உதவுகிறது. அப்புறம் கர்ப்ப காலத்தில் தேவைப்படும் இரத்த தேவைகளையும் இது வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வைட்டமின் பி பற்றி வரும். வலுவூட்டப்பட்ட ரொட்டி மற்றும் தானியங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இறைச்சிகள், பால், பழங்கள், முழு தானியங்கள் இதெல்லாம் வந்து இந்த வைட்டமின் பி இருக்குது. அதாவது குழந்தை கருவில் உள்ள குழந்தை இருக்கிறது வந்து மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் உதவி புரியுது. இரும்பு சத்து பற்றி பார்க்க போகிறோம்.
இந்த கர்ப்ப காலத்தில் வந்து இரும்பு சத்து வந்து மிக முக்கியமாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ரத்த சோகையில் வர்றதுக்கு இது ஏற்பட காரணமாக இருக்குது. அதனால இரும்பு சத்துள்ள உணவுகளை நாம் சாப்பிடணும். ஆரோக்கியமான ஆக்சிஜன் அளவையும் வந்து கருவு வளர்ச்சிக்கு இது வந்து உதவி புரியுது. அது இரும்பு சத்தை நம்ம அதிகரிக்க நம்ம என்னென்ன சாப்பிடணும், மாதுளை சாப்பிடணும், அப்புறம் இந்த பேரிச்சை கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது ரத்த சோகை வராது. நம்ம கர்ப்பிணி பெண்களுடைய சத்து வந்து ரத்த அளவு வந்து அதிகமாகும். மாதுளையில் வந்து என்னென்னா வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் சியை உறிஞ்சுதல் வந்து இந்த மாதுளையில் இருக்குது. தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதிக அளவு உப்பு சார்ந்த பொருட்கள் வந்து நம்ம தவிர்க்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை இனிப்பு வகைகளும் நம்ம தவிர்க்கணும். ஹாட் டிப்ஸ் பார்ப்போம். காய்கறி நம்ம பழங்களை நம்ம முன்னாடியே நம்ம நீரில் கழுவணும். வெட்டினதுக்கு அப்புறம் கழுவுனா எல்லா நமக்கு உடலுக்கு தேவையான அத்தியாவசிய வைட்டமின்கள்லாம் வந்து போய்விடும், வெளியேறிவிடும். அதனால காய்கறி பழங்கள் வெட்டுவதற்கு முன்னாடி நம்ம டேப் தண்ணீரில் கழுவணும். இதுவரையில் நம்ம என்ன பண்ண கர்ப்பிணி பெண்களுக்குரிய உணவு முறைகளை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு புது தலைப்புடன் பார்ப்போம். This video is sponsored by Gen Reviews. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.